இந்தியாவில் வரலாறு எழுதும் மரபுகள். இந்த பாடத்திட்டத்துல இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது கருப்பொருள் 4 மற்றும் 5க்குரிய பாடம். இதுல ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பாரம்பரிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம். வரலாறு பாரம்பரியத்தோடு எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கு, பாரம்பரியமாக வரலாறு எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட பிராந்தியங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் உள்ளது. தமிழுக்கென்று தனி பாரம்பரியம், தெலுங்கு மொழிக்கென்று தனி பாரம்பரியம். போன வகுப்புல நம்ம பார்த்தது தெலுங்கு மொழி இலக்கியங்களை பத்தி நம்ம பார்த்தோம். மனு சரிதம், கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட பல்வேறு வகையான இலக்கிய நூல்களை பற்றி பார்த்தோம். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பிராந்திய பாரம்பரியத்தில் எவ்வாறு இலக்கியமாக வரலாறு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்துல ஒரு 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிறைய மகான்கள், துறவிகள், சூபிகள் தோன்றி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மதத்தை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறவங்க. இந்த மதத்தை பின்பற்றினால் இப்படி இருக்கும், இந்த மத கோட்பாடுகள் என்ன, மதம் சார்ந்த விஷயங்களை தங்கள் அனுபவத்துல கண்டதன் வாயிலாக ஒரு பாடலாகவோ ஒரு கதையாகவோ அல்லது ஒரு உரையை பேசுவதன் மூலமாகவோ தங்களுடைய தத்துவங்களை எடுத்து உரைத்திருக்கிறார்கள் மக்கள்கிட்ட. அவங்களுடைய ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி பேசப்பட்டிருக்கு. அத்வைதம், துவைத்தம், அவங்களுடைய ஒவ்வொருவருடைய அதாவது மதத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களில் அணுகியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோணங்களில் அணுகி தாங்கள் பெற்ற இன்பம், தாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாருக்கும் எளிமையா சொல்லியிருக்காங்க, எளிமையா பரப்பி இருக்காங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல வரலாறு அவர்கள் மூலம் பேசப்பட்ட அந்த உரைகள் தொகுக்கப்பட்ட நூல்கள் வரலாற்று நூல்களாக இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். அது அந்த காலகட்டத்துல நிகழ்ந்த வரலாற்று செய்திகளை நமக்கு கூறுவதாக இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப இந்த சூபி துறவிகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய போதனைகள் என்ன, அவங்க எதை பின்பற்ற சொன்னாங்க, ஏன் பின்பற்ற சொன்னாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் யாரு, இந்த மாதிரி இந்த சூவி துறவிகள் தங்களுடைய கதைகள் வாயிலாக எண்ணற்ற விஷயங்களை, அந்த கால நடவடிக்கைகளை பதிவிட்டிருக்கிறார்கள். வரலாற்று பதிவாக நம்ம அதை பார்க்கிறோம். வைணவ பக்தர்கள், அந்த காலகட்டத்துல பக்தி இலக்கியங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு. இந்த பக்தி இலக்கியங்களும் வரலாற்றிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றன. 14ஆம் 18ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நமக்கு தேவையான இலக்கிய ஆதாரங்களை, இலக்கிய சான்றுகளை, முதல் தரமான இலக்கிய சான்றுகளை, வரலாற்றை வரைவதற்கு கொடுப்பது இந்த வைணவ பக்தர்களுடைய எழுத்து ஆவணங்கள். அவங்க ஒரு முன்மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அழகா பதிவிட்டு இருக்கிறார்கள். அவங்க எங்க பிறந்தாங்க, எந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, அந்த குடும்ப சூழ்நிலையினால அவங்க வந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன, அந்த முன்மாதிரி வாழ்க்கையை ஒரு வரலாறாக எல்லாருக்கும் படைச்சிருக்காங்க. என்னுடைய குடும்ப பின்னணி இது, இந்த குடும்ப பின்னணியில் இருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த கடவுள் உதவி செய்தாரு, ஆன்மீக பக்கபலமாக இருந்தார். அப்ப ஆன்மானா என்ன, பேரான்மானா என்ன, எந்த மாதிரி கடவுளை எளிதாக அடையலாம், பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அடையலாமா, விரதங்கள் இருப்பதன் மூலமாக அடையலாமா, இல்ல பக்தி பாடல்கள் பாடுவதன் மூலமா அடையலாமா, சொல்லி சில எளிய வழிகளை கொடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு முந்தின காலகட்டத்துல பார்த்தோம்னா மத சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளும்
கொஞ்சம் கடினமானதா இருக்கு. மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாமே பிராமண ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல அதுல இருந்த கடினத்தன்மை மக்களுக்கு எளிதாக அந்த விஷயத்த போய் சேரல. அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. புரிய முடியல. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த வைணவ பக்தர்கள் பக்தி இலக்கியங்களாக படைத்திருக்கிறார்கள். இந்த பக்தி இலக்கியம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வாழ்க்கை வரலாறு மிக அழகாக எளிய மக்களையும் போய் சாரும் வண்ணம் அவங்க எப்படி கடவுளை எளிதாக நெருங்குவது, அந்த காலகட்டத்துல சமுதாயத்துல என்னென்னலாம் ஒரு தவிர்க்க வேண்டிய சூழல்கள் என்ன இருந்தது மத சம்மதத்துல, அப்ப அதை எந்த மாதிரி அதை கையாள வேண்டும், அந்த கையாண்டு அதை செய்யணும் சொல்லி இது வரலாற்று நூட்களாக இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். பாரம்பரியமாக பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள், நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், இவை அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக பட்டியலிட்டு கூறப்பட்டிருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை வரலாற்று விஷயங்கள்ல பாக்குறப்ப இந்த பக்தி இலக்கியங்கள்ல நிறைய பேரை பாக்குறோம். இதுல கபீர், ராமானந்தர், வல்லபாச்சாரியார், சைதன்யர், நாமதேவர், குருநானக், துளசிதாஸ், இப்படி நிறைய பேரை நம்ம பாக்குறோம். இவங்க எல்லாருமே பக்திக்கு என்ன செஞ்சாங்க, பக்தி இலக்கியங்களாக என்ன படைத்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஒருத்தரையா. அப்படி பாக்குறப்ப முதல்ல பாக்குறது நம்ம ராமானந்தரை பார்ப்போம். இவர் அலகாபாத்ல பிறந்தவர், ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர், முழுக்க முழுக்க ராமனின் பக்தர். ராமனின் அவதாரம் கூட இவரை அந்த காலகட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப பக்தி துதி பாடல்கள் ராமனை நோக்கி பாடுவதாலையும், அந்த கதா கலாட்சேபம் மாதிரி அவரை பத்தி ராமரை பத்தியே பேச்சு, அவருடைய எண்ணம் செயல் எல்லாமே ராமர் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த அர்ப்பணிப்பாக கொடுத்தவர் ராமானந்தர். எல்லா மக்களுக்கும் எளிய முறையில் ராமரை தெரிந்து கொள்வதற்கு எதுவாக ராமருடைய வாழ்க்கை சரிதத்தை எளிதாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும். மக்கள் ராமருடைய வாழ்க்கை வரலாற்றுல அவர் அந்த கடவுளின் அவதாரத்துல, அந்த கடவுள் அவதாரத்துல இருந்து தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுத்தார். ஆண் பெண் இரு பாலரும் சரிசமமாக ஆண்கள் ஒரு மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் வித்தியாசப்படுத்தல. ஆண் பெண் அனைவரும் பின்பற்றும் மாதிரி ராமருடைய பக்தரான இவர் அந்த காலகட்டத்துல அந்த இலக்கியங்கள் அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வல்லபாச்சாரியார். இவர் வல்லபாச்சாரியார் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இவர் சிறந்த கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணனின் அவதாரத்தை பத்தி ஃபுல்லா சொல்றாரு. கிருஷ்ணன் எதற்காக பிறந்தாரு, எப்படி பிறந்தார், அவருடைய அவதார நோக்கம் என்ன, அந்த அவதாரத்தினால என்ன கிடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் எளிதா சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாரு. இவருடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட மதுரா, பிருந்தாவன் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்து விட்டு கடைசியில காசியில தங்குறாரு. காசியில தங்கி அங்க தன்னுடைய போதனைகளை எல்லாம் சொல்றாரு. விரதம் இருக்கிறதுனாலயோ, புண்ணிய ஸ்தலங்களுக்கு நான் போறேன் அப்படின்னு போறதுனாலயோ கடவுளை நெருங்க முடியாது. மனசு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தன்னுடைய உரையை சொல்கிறார். அவர் பேசுனதோட சாராம்சம் இதுதான். அவருடைய நூல்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். அவருடைய நூல் இதைத்தான் வலியுறுத்துது. எளிய முறையில் கடவுளை வணங்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்வில் சிறந்த நல்ல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணும். சரியாக அதை பின்பற்றினால் போதும். எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, இதுதான் இவருடைய வேதம் சொல்லி கொடுக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சைதன்யர். இவரும் ஒரு கிருஷ்ணருடைய பக்தர்.
இவர் மிக சிறிய வயதிலேயே துறவரம் கொண்டு வந்தவர். இருக்கிறதையே மிக சிறிய வயதில் வந்தவர் சைதன்யர். கிருஷ்ணரை பத்தி அவர் கிருஷ்ணர் மேல அவ்வளோ ஒரு பக்தி இருக்கு. கிருஷ்ண அவதாரத்திற்கு நோக்கம் என்ன, அந்த அவதார நோக்கம் நிறைவேறிச்சா, இது எல்லாமே இவருடைய வரலாற்று நூல்கள். அவரது வரலாற்று நூல் எழுதணும்னு இவங்க யாரும் எழுதல. தங்களுடைய கொள்கைகளை ஆணித்தரமாக கூறுவதற்கு அந்த நூல்களை பயன்படுத்தினார்கள். இது சைதன்ய மகா. அப்ப மக்கள் அந்த ராமானந்தர், வல்லபாச்சாரியா, சைதன்ய இவர்கிட்ட ஏகப்பட்ட சீடர்கள் சேர்றாங்க. அவருடைய போதனைகளை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா செல்றாங்க. மக்கள் எல்லோரும் அதுல விருப்பப்பட்டு அவருடைய பின்பற்றுபவர்களாக அவரை பின்பற்றி வர்றாங்க. நாமதேவர் வந்து கிருஷ்ண ராதை 2 பேரையும் சேர்ந்து வணக்கம் செய்கின்றவராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்துல மக்களுடைய பழக்க வழக்கங்கள்ல சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருந்தது. என்ன மாதிரியான ஏற்றத்தாழ்வு? உயர்குடி, தாழ்ந்த குடி அப்படிங்கிற மாதிரி. இவர் நாமதேவர் என்ன சொல்றாருன்னா, அனைவரும் ஒருவரே, கடவுள் ஒருவர் தான். கடவுளை நோக்கி எல்லாரும் வந்து யோசிப்போம். கடவுள் ஒருவர் தான். அதாவது ஹிந்து முஸ்லீம் அந்த காலகட்டத்துல இருக்கிற காலகட்டத்துல ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல 2 கடவுளும் ஒருவர் தான் என்று சொன்னவர். இவருடைய வழித்தோன்றலாக, இவருடைய சீடராக ஒரு இஸ்லாமியர் இருந்தார்னு சொல்றாங்க நாமதேவருக்கு. அந்த அளவுக்கு எளிமையாக பக்தி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், கடவுள் ஒருவரே, அவரை நோக்கி செல்வதற்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்க அப்படி தெளிவாக தன்னுடைய இதை சொல்றாரு. அடுத்து பாக்குறப்ப குருநானக், கபீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு மிக அருமையாக பாடுபட்ட ஒரு மகான், ஒரு துறவி யாருன்னா கபீர். இவர் இந்து மதத்தினுடைய கொள்கைகளையும் பார்க்கிறாரு, இஸ்லாமிய மதம் என்ன சொல்லுதுன்னு கொண்டு வர்றாரு. 2 சமயத்தினுடைய சார அம்சங்களையும் 2 சமயத்திலையும் உள்ள மிக சிறந்த விஷயங்களையும் சேர்த்து ஒன்றாக மக்களுக்கு வழங்குகிறார். ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரே மண்ணால் செய்து கொடுக்கப்பட்ட, இறைவனால் படைக்கப்பட்ட பொம்மைகளே அப்படிங்கிறாரு. கடவுள் படைச்ச 2 படைப்புப்பா, ஒரே மண்ணுதான், ஆனா 2 பேருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு வழி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்து முஸ்லிம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அந்த கபீருடைய அவருடைய கொள்கைகள் முல்லாவே அப்படிதான் வருது. இவருக்கு எண்ணற்ற பின்பற்றுபவர்கள், எண்ணற்ற சீடர்கள் இருந்தாங்க. கபீருடைய போதனைகள் எல்லாரும் கேட்கிற மாதிரி இருந்தது. ஆதி கிரந்தத்தில் கூட இவருடைய பாடல் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. கபீருடைய பாடல் அந்த அளவுக்கு மக்களுக்கு எளிதாக போய் சேர்ந்தது. மக்கள் எளிதாக பின்பற்றவும் செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில். இந்த நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்தை அப்படியே நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த காலத்தை அப்படியே ஒரு வரலாற்று பாடமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு வேற எந்த ஆவணங்களும் கிடையாது, இது மட்டுமே சான்று. சில நேரம் சிலர் என்ன செஞ்சிருக்கலாம், தன்னை முன்னிறுத்துவதற்காக சில மிகைப்படுத்தி கூட சில இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த துறவிகள் யாருமே அந்த மாதிரி எங்கேயுமே தங்களை முன்னிறுத்தவே இல்லை. இறைவனைத்தான் முன்னிறுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களுடைய கொள்கைகளை வந்து சரிவர சொன்னா கூட சரியாகத்தான் இருக்கும். எதையுமே மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்காதுதான் தரத்தை வந்து உறுதியா நம்மளை சொல்லவும் செய்யலாம். எந்த காலகட்டத்திலும் உறுதியாக, அதாவது இறைவனை துதிபாடுபவர்கள் வேற, அரசனை துதிபாடுபவர்கள் வேற. அரசனை துதிபாடுபவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அரசன்கிட்ட சன்மானம் வாங்கணும். அரசனுடைய அரசவையில உட்கார்ந்து வேலை பார்க்கிறோம். அப்ப அரசனை பத்தி எப்படி பேசணும், புகழ்ந்துதான் பேச வேண்டும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி யாருமே புகழ்ந்து பேசுறவே தேவையில்லை. கடவுளத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க, எந்த மன்னரையும் பத்தி பேசல. அப்ப கபீருடைய போதனைகள் அனைத்தும் இந்து முஸ்லிம் இஸ்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு.
2 மதத்தையும் ஒருங்கிணைக்க நினைக்கிறார். 2 மதத்தையும் நிறைய ஒண்ணுமே இல்ல. அந்த எது பிரச்சனைக்கு எது காரணம் தெரியல. 2 மதம் ஒண்ணு சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அதுக்காக பாக்குறாரு. அப்ப அந்த மத ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் நம்ம கபீரை சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குருநானக். குருநானக்கும் முழுக்க முழுக்க இந்து சமயம், இஸ்லாமிய சமயம். இந்த 2 சமயங்களிலும் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எந்த மாதிரி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறத அழகா கொடுக்குறாரு. இவங்களுடைய இந்த மாதிரி இந்து மதத்தையும் இஸ்லாமியத்தையும் சேர்த்து பின்பற்றுவர்கள் தான் பின்னாடி என்னவா அழைக்கப்படுறாங்க, சீக்கியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சோ இவங்க தோற்றிய மதத்தின் பெயர் சீக்கியம். இந்த சீக்கிய மதத்தினுடைய அந்த ஆதி கிரந்தம் நூல். அப்ப குருநானக் தான் தோற்றுவித்தவராகவே நம்ம பின்னாடி பார்ப்போம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவராக குருநானக் தன்னுடைய காலகட்டத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு எளிதாக எளிதாக போகணும். போறது பெருசு கிடையாது. எல்லாரையும் எளிதாக சென்றடைய வேண்டும். எல்லாரும் ஒண்ணு. சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. பிறப்பால் அனைவரும் சமம். ஒரு செருப்பு தைக்கிறவனும் அங்க சீடரா இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய அரசனும் அங்க சீடரா இருக்கிறார். எல்லாரும் ஒண்ணு, பிறப்பால் ஒண்ணு. அடுத்ததா பாக்குறது துளசிதாசர். இவர் மிகப்பெரிய ராம பக்தர். ராமனை நினைத்து இனியான சதா சர்வகாலமும் அந்த சிந்தனையிலேயே இருப்பாராம். இவருடைய பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. இன்னைக்கும் துளசிதாசருடைய பாடல்களை கேட்டோம் அப்படின்னம்னா மெய் மறந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரந்தரதாசர் இவங்க எல்லாம் அதாவது இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு வரலாற்றில் வெற்றிடம் இருந்திருக்கிறது. வரலாற்று மட்டும் இல்ல, ஒரு பக்தியில் ஒரு வெற்றிடம் இருந்தது. பக்தியில் வெற்றிடத்தை நிரப்புவதாக தோன்றியவர்கள். இவங்க படித்த இலக்கியங்கள் எல்லாமே பக்தி இலக்கியங்களாக நமக்கு இன்னைக்கு வரலாற்றுல இந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாமே நம்ம வரலாற்றுல சரியா பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காக இது அமையுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதனால என்ன ஆச்சு, அந்த காலகட்டத்துல தேசிய மொழிகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த மொழியில் அவங்க கேட்டதை செஞ்சதை எல்லாத்தையும் எழுதுறாங்க. இந்த துறவிகள் மட்டும் எழுதல, துறவிகள் சார்ந்தவர்களும் எழுதுறாங்க. அப்ப தேசிய மொழியில் நிறைய எழுதப்படுகின்றது. அது மொழியானது வேகமாக ஒரு வளர்ச்சி அடைகின்றது. அப்ப இதைத்தான் என்ன சொல்றாங்க, தஸ்கிரா அப்படின்னு சொல்றாங்க. தஸ்கிரானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சூபி கதைகள், சூபி துறைவிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அதான் தஸ்கிரா அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த காலத்துல இன்னும் சிறந்தவர்கள் யார் இருந்தாங்கன்னா, சியர் உல் அவுலியா, அமீர் குர்த், இவங்கெல்லாம் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் நம்ம உங்களை சொல்லலாம். இந்த சியர் உல் அவுலியா பாத்தீங்கன்னா, அவுலியாவினுடைய வழித்தோன்றராக வருகிறார். முகலாயர்கள் காலம், சுல்தானியர்கள் ஆட்சி காலம், இதை பத்தியெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தவர். இவருடைய வரலாற்று படைப்பு மிக சிறந்த ஒரு ஆவணமாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அவுலியாவினுடைய படைப்பு. அமீர் குர்த் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சாசனமாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருந்துச்சு, மன்னராட்சி எப்படி இருந்தது, மன்னராட்சி எப்படி செயல்படுத்தப்பட்டது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறது ஜியாதுதீன் பரானி. இந்த பரானி யாரு அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு சிறந்த வரலாற்று ஆய்வாளர், சிறந்த அறிஞர், சிறந்த மேதை. அரசியலை பற்றி மன்னராட்சி காலத்தில் 15ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்டது அப்படின்னா பரணியால பேசப்பட்டது. ஒரு ஆட்சியை பற்றி பேசிய முதல் நூல்னு இங்க சொல்லலாம் நம்ம. அதாவது ஒரு அரசவைக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், ஒரு மன்னனுக்கு என்ன தகுதி இருக்கணும், அந்த மன்னன் பின்பற்ற வேண்டிய நீதி நேர்மை எப்படி இருக்கணும், இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. யாரால? பரானியால். இவர் மிக அழகாக அந்த காலத்திய வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு பட்டியலிட்டார். அரசியலை பற்றி பேசுகிறார்.
அப்ப இவரால எப்படி பேச முடிஞ்சிச்சு? இவர் யாரு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆரம்ப காலத்துல இவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் நமக்கு பால்பன் காலத்துல இருந்து உள்ள இருக்காரு. நம்ம டில்லி சுல்தானியத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அடிமை வம்சம் முதல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் அதாவது அந்த அடிமை வம்சத்துல யார் முதல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, குத்புதீன் ஐபக்கால தோற்றுவிக்கப்பட்டது. குத்புதீன் ஐபக்குக்கு பின்னாடி வர்றவங்க அப்படின்னு பாக்குறப்ப பால்பன் வருவார். இந்த பால்பனுடைய ஆட்சி காலத்துல நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தவர் இந்த பராணி. அப்ப பால்பனுடைய ஆட்சி காலத்திலும் இருந்து அதற்கு பின் வந்த அனைத்து சுல்தான்களுடைய ஆட்சியிலும் இடம்பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 8 சுல்தான்களுடைய ஆட்சியில் அரசவையில் இருந்தவர். அப்ப அந்த அரசவையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அங்க நடந்த அவ்வளோ நிகழ்வுகளையும் பதிவுபடுத்தியிருப்பாரு. எத்தனை நீதிமன்றங்கள்ல வழக்குகள் வரும், அந்த ஒரு வழக்க பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடும். இதுக்கு பேசிக் என்ன, பேஸ் என்ன, இது யார் தப்பு செஞ்சது, அப்ப அதற்கு தீர்வு எவ்வாறு கொடுக்கணும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இவர் ஆரம்ப காலத்துல நம்ம ஒரு சாதாரண உள்ள வந்திருக்காரு. பால்பன் காலத்துல இருந்து ஃபிரோசா துக்ளக் காலம் வரை ஆட்சியில, அதாவது டெல்லியில இருந்திருக்காரு. அதனால இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு, அதுபோல உள்ளதை உள்ளவாறு கூறுதல், எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாமல், மத சாயமும் இல்லாமல் இவரால் வழங்கப்பட்டது. நல்ல ஒரு மொழி புலமை வாய்ந்தவர், சிறந்த வரலாற்று ஆசிரியர், சிறந்த அறிவு திறமை பெற்றவர், இதய அறிவையை திறன் ஆய்ந்து பேசுதல், அந்த மாதிரியான விஷயம்லாம் அவர்கிட்ட இருக்கும். அப்ப ஏன் இவர் அரசியல் தேவையை பத்தி ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஆனா முழுக்க முழுக்க கூறுவது சுல்தான்களுக்கு தான் அறிவுரை கூறுகிறார். சுல்தான்களுக்கு அரசியல் தேவையாக என்ன இருக்க வேண்டும், அவங்க அரசியல்ல எப்படி இருக்கணும், யதார்த்தமா எப்படி இருக்கணும், இதுவரை பின்பற்றியது எப்படிலாம் பின்பற்றினா கூட இவருடைய அரசியல் கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, இவர் அரசவையிலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல 17 ஆண்டு காலங்கள் அவருடைய அரசவையில இருந்திருக்காரு. 17 ஆண்டு காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த காலகட்டத்துல நடந்த போராட்டங்கள் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நீதிமன்ற விசாரணை நடந்திருக்கலாம், எது ஒண்ணும் எல்லாத்தினுடைய பின்னணியிலும் இவரோடது இருந்தது. அதனால அந்த இதெல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சது இவரால் எளிதாக, உள்ள அரசவையில இருந்ததுனால. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இவர் தன்னுடைய வரலாற்று புத்தகமாக நிறைய எழுதியிருக்காரு இந்த காலகட்டத்துல. இவருடைய இந்த பாருங்களேன், அரசு சட்டங்கள், சிறந்த அரசியல், அரசாட்சியின் கோட்பாடு, சிறந்த ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றாரு. அரசு பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் என்ன, ஒரு சிறந்த அரசியல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சட்டங்களை கோட்பாடுகளை அந்த நாடு பின்பற்ற வேண்டும், ஒரு அரசு ஆட்சி சிறப்பாக இருக்கணும்னா ஆட்சியாளர் சிறப்பாக இருக்கணும். அப்ப ஆட்சியாளர் சிறப்பாக இருக்கணும்னா அவருக்கு என்ன தேவை, அப்ப அரசாட்சிக்கான கோட்பாடு, ஒரு அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும். நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, இப்ப டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு கேட்டா, மக்களால் மக்களுக்காகவே அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அரசாட்சி அப்படின்னா அதுக்கு ஒரு கோட்பாடு, இப்படித்தான் இருக்கணும். வல்லமை வாய்ந்த ஒரு ஆட்சியாளர் சுல்தானாக இருக்கிறார் அப்படின்னா அந்த அரசாட்சியானது எவ்வாறு இருக்க வேண்டும், மிக தெளிவாக தன்னுடைய நூலில பற்றியிருக்கார். அப்ப இந்த சுல்தானுக்கான குணங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சுல்தானுக்கான குணங்கள் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாக்குறப்ப, அவங்க என்ன மாதிரி இருக்கணும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, எந்த வழக்கையும் தீர ஆற அமர்ந்து அது எந்த ஒரு நடுநிலையில் இருந்து தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கணும்னு சொல்லி, ஒரு சுல்தானுக்கு என்ன வேணும், ஒரு சுல்தான் சிறந்த சுல்தானாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 5 குணங்கள் இருந்தால்தான் அவர் இருக்க முடியும். அதே போல நீதிபதிகளை எவ்வாறு நியமிக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய நீதிபதி தான் அந்த நாடு சிறந்த ஒரு சிறந்த அரசு விளங்குவதற்கு நாட்டினுடைய நீதிபதிகள் ரொம்ப முக்கிய காரணம். அப்ப இந்த நீதிபதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன,
சோ அந்த மாதிரியான நீதிபதிகளை நம்ம நியமிக்கணும் சொல்றாங்க. அதுபோல இஸ்லிம்கள் இந்துக்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், முஸ்லிம்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சட்டத்திட்டங்கள். திருமணமே பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய திருமணம் ஒரு மாதிரி இருக்கும், இஸ்லாமியருடைய திருமணம் ஒரு மாதிரி இருக்கும். இதுல சில உறவுகளோடு திருமணம் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது சகோதரன் திருமண உறவு கிடையாதுவாங்க. இஸ்லாமியர் எல்லாம் சொல்லுவாங்கன்னா சகோதரன் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிம்பாங்க. அப்ப இந்த உறவு முறையே மாறுது. அப்ப அந்த அவருடைய கொள்கைகள்லாம் வேறுபாடு அடையும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அப்படி வேறு வேறு ஆளா இருந்தா கூட நீதியின் முன், சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்காக ஒரே நீதி இருக்க வேண்டும், ஒரே விதமான சட்டங்கள் இருக்க வேண்டும். அவங்க பின்பற்றக்கூடிய சட்டங்கள் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா நாட்டை பொறுத்தவரை 2 பேருக்கு ஒரே விதமான நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அதுக்கேத்த மாதிரியான நீதிபதிகள் என்ன செய்யப்பட வேண்டும், நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒரு அரசவை எப்படி இருக்கணும், ஏன்னா அரசவையில இவர் வேலை பார்த்திருக்காரு. 17 ஆண்டு காலம் முகமது பின் துக்ளக்கினுடைய ஆட்சியில் அரசவையில் இருந்திருக்கிறார். இவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, இவருக்கு ஒரு சிறந்த ஒரு துர்க்கியனாக இவர் இல்ல, ஒரு சிறந்த முஸ்லீமாக இவர் இல்ல, ஒரு தனி இந்தியனாகத்தான் கூறிக்கொண்டாரு தவிர எந்த இடத்துலயும் துர்க்கியன்னு சொல்லிக்கவே இல்லை எந்த இடத்துலயுமே. அதுவும் இவர் மோசமான ஒரு இதை சொல்லுவாங்க. இந்த நாட்டுல பிறந்தவங்க இருந்தா கூட அவங்க என்ன செய்யல, கரெக்டா அங்க முன்வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளையும் மீறி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பராணியினுடைய வரலாற்று விஷயம் அவ்வளவு தெளிவாக பட்டியலிட்டு கூறப்பட்டிருக்கும். அதே போல வரிகளை உயரடுக்குகளுக்கு சாதகமாக எப்படி வழங்கினாங்க அந்த காலகட்டத்துல. உயரடுக்கு மக்கள்னா சமுதாயத்துல பிரிவினை இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மக்கள் இருப்பாங்க, சாதாரண மக்கள் இருப்பாங்க, அடுத்து ஒரு உயர்குடியினர் இருப்பாங்க, அதற்கு மேல அரச குடும்பத்தினர் இருப்பாங்க. அப்ப இந்த வரிகளை பொறுத்தவரை உயரடுக்கு மக்களுக்கு சாதகமாக இருந்ததா அந்த உயரடுக்கு மக்களுக்கு. அப்ப என்னன்னு பாக்குற பிரபுக்கள், அவங்க கையில அதிகாரத்துவம் அதிகமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. சுல்தான்களுக்கு ஈடாக சுல்தான்களுக்கு கீழே இருக்கின்ற அந்த அரசவையில் இருக்கின்ற பிரபுக்களுக்கு அதிகமாக பவர் இருந்திருக்கு. அந்த சக்தி அவங்க கையில அதிகமாக இருந்ததுனால அவங்க சொல்றது எல்லாருமே என்ன செஞ்சிருக்கணும், கேட்கிற மாதிரி. அந்த அப்ப பிரபுக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய அதிகாரத்துவம் என்ன, பிரபுக்களுக்கான அதிகாரத்துவம் என்ன, அடுத்து ராணுவம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டுல ராணுவம் எப்படி இருக்கணும். ராணுவம் சாதாரணமா அரசருக்கு ஒரு படை இருக்கும், பிரபுக்களுக்கும் ஒரு படை இருக்கும், நிலைப்படைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போர் அப்படின்னு சொன்னா உடனடியாக ஒரு படையை கூட்டுவாங்க. அப்ப அந்த காலத்துல படை எப்படி இருக்கும், அப்ப ஒவ்வொரு அரசனுக்கும் கீழே ராணுவம் எவ்வாறு செயல்பட்டதுன்னு சொல்லுவாங்க. மிக சிறப்பாக செயல்பட்டது. அதே போல அந்த ராணுவத்துல என்னென்ன பிரிவுகள் இருக்கும். அப்ப ராணுவத்துல அலாவுதீன் கில்ஜி பின்பற்ற முறை பாத்தீங்கன்னா குதிரைகளுக்கு சூடு போடும் வழக்கத்தை அறிமுகப்படுத்தினாருன்னு பார்ப்போம். ராணுவத்தை பொறுத்தவரை இப்ப 500 குதிரை இருக்குன்னா 500 குதிரையில இத்தனை குதிரைகள் போர் குதிரைகள். அந்த குதிரைகளை நான் வேற எதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, போருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு சில அம்சங்கள் அந்த குதிரையை வாங்குறப்பயே பார்த்து வாங்குவாங்க. இந்த குதிரை எதுக்கு யூஸ் எதுக்கு உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு. அப்ப அந்த போர் குதிரைகளை கொண்டு வேற வேலை செய்ய பழகக்கூடாது, ஒரு பொருளை இங்க இருந்து குத்திட்டு பொறுக்க செய்யறதுக்கும். அப்ப அந்த மாதிரி யாரு மக்கள் என்ன செய்யலாம், ஈடுபடலாம் அப்படிங்கறக்காக குதிரைகளுக்கு சூடு போடும் வழக்கம் இருந்ததுதான். அந்த சூடுபடும் அந்த பழக்கம் இருக்கிறனால என்ன இருது அப்படின்னா அந்த குதிரையை பார்த்தா அந்த குதிரை இதுக்குரியது இல்ல, அரசாங்க குதிரை ராணுவத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத யாருனாலும் பார்த்து சொல்லலாம் அப்படிங்கறக்காக போடுறாரு. அப்ப இவருடைய நிர்வாகத்தன்மை அந்த காலத்துல சுல்தான்களுக்குரிய நிர்வாகத்தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கணும். அவங்க இந்த மாதிரிதான் நீதிமன்றத்துல செயல்படணும், இந்த மாதிரிதான் மக்களோட பயன்பாடு வச்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் இருந்த பிரபுக்களை இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகாரம், எந்த அளவு அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏனைய விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க. அப்ப இந்த பராணியினுடைய வரலாற்று எண்ணங்கள், அவருடைய வரலாற்றுல அவர் மிக சிறந்த ஒரு ஆசிரியர். அப்ப இவர் என்ன சொல்றாரு, வரலாற்றை படிப்பதில் கூட சில முக்கிய குணங்கள் இருக்க வேண்டும் சொல்றாரு. ஒரு 7 முக்கியமான குணங்கள் இருக்கணுமா ஒரு வரலாற்றை படிப்பதற்கு கூட.
முதல்ல பாக்குறோம் முதன்மையானது. எல்லா விதமான பாடத்திட்டங்களும் சரி, எல்லாத்திலும் சரி, வரலாற்று வந்து ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம். முதன்மையானதுன்னா அதுல இருந்து கத்துக்கலாம், நிறைய கத்துக்கலாம், அதுல இருந்து நிறைய எடுத்துக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். முதன்மையா, மிக மிக முதன்மையானது. அது இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. இது ஒரு முக்கியமான குணம், முதன்மையானது. ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா 10 பேர்ல யாரு முதன்மையோ அவனுக்கு அதுல முக்கியத்துவம். அது மாதிரி எல்லா பாடங்களிலும் இருந்து வித்தியாசமாக நம்ம பார்ப்பது இந்த வரலாற்றை. அவர் 7 குணம் சொல்றாரு. ஒரு வரலாற்றை படிப்பதற்கே தேவையான இத்தனை குணம். ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்? அப்ப முதன்மையானது. இரண்டாவது, அறிவு பங்காற்றுகிறது. எப்படி அறிவை பங்காற்றுகிறது? பங்காற்றுறதுன்னா பகிர்ந்து அளித்தல். அல்ல அல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரமா அவ்வளோ விஷயம் அந்த வரலாற்று நூல்கள்ல இருக்கு. அந்த வரலாற்று நூல்களை படிக்க படிக்க அறிவு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம படிச்சதோடு நிப்பாட்ட மாட்டோம். அப்ப அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவோம், நான் இன்னைக்கு இப்படி படிச்சேன், இந்த புத்தகத்துல இப்படி இருந்தது. அப்ப என்ன ஆகுது? அறிவு பங்கீடு செய்யப்படுகிறது. பல்கி 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 போறதற்கு ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த மாதிரி 7 முக்கிய குணங்கள்ல 2 முக்கிய குணம் பார்த்திருக்கோம். முதன்மையானது, அறிவு பங்காற்றுகிறது. 3வது குணம் பாருங்க, பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதே அந்த பகுத்தறிவுங்கிற ஒரே எண்ணம் தான். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, பகுத்தாயிரப்ப அந்த ஒரு ஒரு எந்த ஒரு செயலையும், ஒரு கண்ணால நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அந்த கண்ணால விஷயத்தை பார்க்கறத அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் பகுத்தறிந்து பார்த்தல். இது சரிதானா, இதை செய்யலாமா, ஏன் செய்யலாம், ஏன் செய்யக்கூடாது, பகுத்தறிந்து பார்த்தல். மேலும் அடுத்து பார்க்கிறேன், ஆலோசனை வழங்குகிறதாக இருக்கிறது. அப்ப இதுக்கு முன்னாடி சுல்தானுடைய தவறு, இதனால இந்த பாதிப்பு இருக்கு. நெப்போலியன் போனபர்ட்டுக்கு ஐரோப்பால மிக மிக தோல்வி ரஷ்ய படையெடுப்பு. ஏன் ரஷ்ய படையெடுப்புல தோல்வி? ரஷ்யாவின் மீது அவர் படையெடுத்து சென்ற பொழுது ரஷ்யா முழுக்க பனியால் நிரம்பி கிடந்தது. அப்ப அந்த காலகட்டத்துல ரஷ்யா மேல யார் படையெடுத்து போனால் என்னதான் கிடைக்கும்? தோல்விதான் கிடைக்கும். அப்ப மிக பெரிய ஒரு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு வரலாற்றை படிப்பதுனா அந்த படிக்கிறதுக்கு இருக்கிறது இதனால முதன்மையாக இருக்கின்றது. எல்லாத்தையும் தான் ஃபர்ஸ்ட், அதாவது சொல்லுவோம்ல, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு 10 ஆப்பிள் இருக்கு, அதுல நல்ல சிறந்த ஆப்பிள் எதை தேர்ந்தெடுப்பாம, எது அதுல வந்து நல்லா இருக்கோ பெஸ்டாக தான் இருக்கும். சோ அது போல வரலாறு முதன்மையானதாக பெஸ்டா இருக்கு, மிக சிறந்ததாக இருக்கிறது. அறிவு பங்காற்றுகிறது, பகுத்தறிவினை கற்றுத்தருகிறது. மீண்டும் எண்ணற்ற ஆலோசனைகள் உண்டு. உனக்கு என்ன தேவை, என்ன தேவைக்கு அதுல இருக்கு. ஏற்கனவே இவங்க இந்த பண்ணாங்க, இதனால இவங்க வந்து நல்லா முன்னேறிட்டாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு தேவை. இல்ல இவங்க வந்து இவங்களால இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க, அப்ப நம்ம அந்த கஷ்டத்தை செய்யக்கூடாது அப்படின்னா அது ஒரு ஆலோசனை வழங்குதல். சோ இந்த மாதிரி வரலாற்றினுடைய முக்கிய குணம். அடுத்து பாருங்க, தரத்துடன் தொடர்புடையது. தரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. முதல் தரம், தர நிர்ணய சான்று. இந்த தர நிர்ணய சான்று என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, தரத்தை நிறுத்து பார்த்து இந்த தர நிர்ணயம் இதுக்கு கொடுக்கலாம், மிக சரியான ஒண்ணு. அப்ப தரத்தோடு தொடர்புடையது. அடுத்து பாருங்க, அறிவுரைகளை அள்ளி தருகிறது. அறிவுரை இலக்கியமாக இருக்கின்றது. நம்ம இந்த சில குழந்தைகளுக்காக கதைகள் சொல்றப்ப கீழே போட்டிருப்பாங்க, இந்த கதையினுடைய சாராம்சமாக யாரையும் ஏமாற்றாதே ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. அப்ப அது ஒரு அறிவுரை. ஏமாத்துனா நம்ம ஏமாந்து போயிருவோம். அப்ப அந்த கதைக்கு கீழே வந்து அந்த ஒரு வரியில் அது முடிக்கப்பட்டிருக்கும். அப்ப அது மாதிரி பாக்குறப்ப இது தரத்தோடு தொடர்புடையது. அடுத்த அறிவுரை இலக்கியம். அறிவுரை இலக்கியம், அறிவுரை இலக்கியம்னா அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரமாக அறிவுரைகளை அள்ளி தருகிறது.
மேலும் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. உண்மை உண்மை உண்மை. வரலாற்றில் கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மை. சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. எந்த இடத்துலயும் கருத்து மாறுபாடே இல்லையே. நம்பகத்தன்மை எங்கேயுமே அழிஞ்சு போயிரலையே. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்பகமாக நம்ம பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் இந்த ஆண்டு ஆட்சி செய்தார். இது சத்தியம். சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப பராணி என்ன சொல்றாரு அப்படின்னா, வரலாற்றை படிப்பதற்கே 7 முக்கிய குணம் இருக்கணுமா. இந்த 7 முக்கிய குணங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். அந்த வரலாற்றை படிக்க படிக்க அந்த 7 விஷயங்கள் நம்மள ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானியாக்கி விடும். அறிவுகளை பொக்கிஷமாக நமக்கு அள்ளித்தரும். அப்ப இந்த முக்கிய குணங்களை தாண்டி அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ராயல் அத்தாரிட்டி மற்றும் ஜஸ்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல் எழுதுறாரு. இந்த ராயல் அத்தாரிட்டி ஜஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, முழுக்க முழுக்க முகமது பின் துக்ளக்கினுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அரசவையில் இருந்து இவர் எழுதுகிறார். முகமது பின் துக்ளக்கினுடைய 4 சீர்திருத்தங்களை பத்தி தெளிவாக சொல்றார். அப்ப இது 4 சீர்திருத்தங்களை சொல்லி, இதனால இதெல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க, இதை செஞ்சீங்கன்னா இப்படிலாம் ஆகிரும் சொல்லி ஒரு அத்தாரிட்டி மனிதனாக ஜஸ்ட் ரூல் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த அத்தாரிட்டியா சொல்ற விஷயம் ஏன் அவரை சொல்றாரு அப்படின்னா, அந்த முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்துல அவருடைய அரசவையில இருந்திருக்காரு. 17 வருஷம் அரசவை தலைவராக இருந்திருக்கிறார். முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் முகமது பின் துக்ளக். முன்னுக்கு பின் முரணாக பேசுவார். தன் நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்காரு. எல்லா சீர்திருத்தங்களும் கடைசி பாத்தீங்கன்னா டிராப் அவுட் ஆயிரும். அதாவது செயல் இழந்து போய்விடும். எவ்வாறு செயல் இழந்து போகுது அப்படின்னு சொன்னோம்னா, திட்டமிட்டு செய்யாததால். ஒரு விஷயத்தை நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதை பத்தி நான் என்னவா இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்கணும், தெளிவாக ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால்தான் அந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த ராயல் அத்தாரிட்டில 4 சீர்திருத்தம் சொன்னேன். முதல் சீர்திருத்தம் என்னன்னு சொன்னோம்னா, விவசாய சீர்திருத்தம். மக்களுக்கு விவசாயத்துல 2 விதமா என்ன சொல்றாரு, வரியை அதிகமாக விதிக்கிறார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்யணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு அதிகமாக வரியை விதித்து, அதுல என்ன இடம் சொன்னா தோவாப் அப்படிங்கிற ஒரு இடம். தோ ஆப் அப்படின்னா 2 நதிகள் சந்திக்கும் இடம் அர்த்தம். ஆப்னா நதி, தோனா 2 நதி. அப்ப தோ ஆப் அப்படிங்கிறப்ப சிந்து கங்கை அந்த 2 நதிகளும் ஓடி வளம் செய்த பூமி. அந்த பூமியில அதிகமாக விளைச்சல் இருக்கு. அப்ப அந்த அதிகமான விளைச்சல் உள்ள பகுதியில வரி அதிகமாக கட்டணும். இதுதான். இப்ப இந்த தோவாப் மக்கள் எல்லாம் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. வரி அதிகமா கேக்குது அரசாங்கம். மராணி நினைச்சது என்னன்னா, அவர் உள்ள ஆட்சிக்கு வர்றப்ப என்னவா இருக்கு, அந்த பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த பொருளாதார நெருக்கடியை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப என்ன செய்யலாம், அடுத்த விஷயம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். அதுக்காக நான் என்ன பண்றாரு, தோவாப்புல அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் அதிகமாக வரியை விதிக்கிறார். அப்ப அந்த அதிகமாக வரி விதிக்கப்பட்டவுடன் மக்கள் எல்லாம் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. வரியை கெட்ட மாட்டாங்க, கெட்ட முடியல அவங்களால. கெட்ட முடியாம இதுக்காக காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போறாங்க. தப்பிச்சு ஓடி பிடிச்சவங்களை பிடிச்சிட்டு வந்து திருப்பி தண்டனை கடுமையாக கொடுக்குறாரு. நான் சீர்திருத்தம் அப்படின்னு நினைச்சு செஞ்சது மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துங்கிறத அப்புறம் இறுதியாக புரிந்து கொள்கிறார். இறுதியாக புரிஞ்ச அடுத்து என்ன சொல்றாரு, 2வது சீர்திருத்தம் என்ன செய்யறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு 64 மைல் நீளமுள்ள ஒரு நிலத்தை எடுத்து வட்ட வடிவத்துல அதை செலக்ட் செஞ்சு, அந்த வட்ட வடிவ நிலத்தை கூறு கூறாக பிரித்து ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த நிலத்தை கொடுத்து, இந்த நிலத்துல நீங்க பண்படுத்தி செய்யுங்க, நான் தர்றேன், நான் தரமான விதைகள் தர்றேன், தரமான விவசாய நுணுக்கம் சொல்லி தர்றேன், இதெல்லாம் வச்சு இதுல நீங்க பண்ணீங்கன்னா நான் கேட்கிற வரி உங்களால கொடுக்க முடியும். அப்ப 2வது திட்டம். இந்த 2வது திட்டத்திற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை மக்களுக்கு சரி பிரிச்சு எல்லாருக்கும் என்ன ஒண்ணு போல கொடுத்து, அப்ப அடுத்து என்ன அதுல வருது, விளைவு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல அவ்வளோ செலவழிச்சு அந்த பகுதியை எல்லாம்
சுத்தம் செய்து அதுல மக்கள் பயிரிட ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணா விளைச்சலே இல்ல. இவ்வளோ செலவு செய்த இடத்துல விளைச்சலே இல்லையே அப்படின்னு பாக்குறப்ப அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்தது தவறு. அந்த நிலம் விளை நிலம் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாளா ஒரு அரசன் இருந்திருக்காரு பாருங்க. ஒரு நிலத்தை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த இடத்த மக்களுக்கு கொடுக்க போறோம், அந்த இடத்துல மக்கள் பயிர் செஞ்சு வரணும். எதுவுமே ஒரு ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமிடல் இல்லாதனால மக்களுக்கு மிகுந்த பாதிப்பு. சரி, 2வது திட்டம் தான் தோல்வியில முடிஞ்சிருச்சு. 3வது திட்டம் தலைநகரை மாற்றுதல். தலைநகரை ஏன் மாத்தணும்? அதுவரை இப்ப தலைநகரம் என்னவா இருக்கு? டெல்லி இருக்கின்றது. டெல்லியில எந்த காலகட்டத்திலும் அதிகமான படையெடுப்பு டெல்லியில இருக்கிறதுனால தானே இப்படி படையெடுத்து அடிக்கடி வர்றாங்க. நம்ம இந்திய நாட்டுக்கு நடுவுல போயிருவோம். நடுவுல போய் அந்த இடத்துல என்ன பண்ணிக்குவோம், அதை தலைமை இடமா கொண்டு வச்சிட்டோம்னா படையெடுத்து வரமாட்டாங்க யாரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப டெல்லிய தலைநகரமா இருக்கிறத மாத்தி வேற இடத்துக்கு நம்ம கொண்டு போயிருவோம்னு நினைக்கிறாரு. அப்ப டெல்லிய தலைநகரமாக மாத்தி எங்க கொண்டு போறாருன்னா தேவகிரி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறாரு. இந்த தேவகிரி எங்க இருக்கா? நமக்கு நடுவுல இருக்கும். அப்ப கரெக்டா நம்ம என்ன பண்ணலாம், திட்டமிடல் வந்து நல்லா இருக்கும். அங்க இருந்து அரசாங்கம் செய்யும் பொழுது படையெடுப்புகளையும் தகர்த்தெறிய முடியும் நினைக்கிறார். இதுக்காக முதலாக என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றாரு, எல்லாரையும் வந்து டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாறி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. டெல்லி எல்லாருக்கும் விரும்பிருச்சு. எல்லாரும் அவரோட சொந்த நிலம், சொந்த வீட்டுல வசிக்கிறவங்க அந்த வீட்டை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப இறுதியாக கண்டிப்பாக எல்லாரும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி அவங்கள தலைநகர் மாற்றத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. கிட்டத்தட்ட 24 நாட்கள் நடந்தே போகணும் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு. அவங்களுடைய உடைமைகளை சுமந்து கொண்டு போற வழியிலேயே நிறைய மக்கள் வந்து பசி பட்னியால அந்த சீதோசனம் ஒத்துக்காததுனால நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்படின்னாலும் தான் திட்டமிட்டபடி தன்னுடைய ஆசாவைக்கு எல்லாருமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பிரசாத்துக்கு தன்னுடைய அது தெளிவாக கண்டிப்பா தலைநகரத்தை மாத்தி ஆகணும் அப்படின்னு கூட்டு போறாரு. போற வழியில இறந்தவர்கள் நிறைய பேர். தேவகிரியில போய் தேவகிரியில இதே போல மக்கள் எல்லாம் குடியிருப்பு வேணும்னு சொல்லி அவங்களும் மக்களுக்கெல்லாம் குடியிருப்புக்காக செலவழிச்சு மக்களை எங்க குடியமர்த்தி இங்க டெல்லியில பாத்தீங்கன்னா அது காடாயிருச்சு, நாடு காடாயிருச்சு. யாருமே வந்து அந்த குடியிருப்பில் இல்லாததுனால அந்த குடியிருப்பு பகுதியில ஃபுல்லா விலங்குகள் எல்லாம் வசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மக்களுக்கு இங்க நிம்மதியே இல்லை. அரசாங்கம் செய்வதும் ஈஸியாக இல்லை, எளிதாக இல்லை. அப்ப இந்த எளிமைப்படுத்துவதற்காக அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தன்னுடைய பழையபடி என்ன செய்யுங்க, தேவகிரியில இருந்து டெல்லிக்கே எல்லாரும் போயிருவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்ப டெல்லியில இருந்து தேவகிரிக்கு வந்தாச்சு, அது கஷ்டப்பட்டு. இப்ப திருப்பி என்ன செய்யறோம், தேவகிரியில இருந்து டெல்லிக்கு போங்க, ஏன்னா டெல்லி மோசமாயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது எந்த விஷயத்த யோசனையே இல்லாம முரண்பாடாக அறிவித்து விட்டு மக்களுடைய கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சரி நீங்க வந்து தேவகிரியில இருந்து டெல்லிக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு ராயல் அத்தாரிட்டி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பாடம் கத்துக்க சொல்றாங்க. ஜஸ்ட் ரூல் எவ்வாறு இருக்க வேண்டும், ராயல் அத்தாரிட்டி ஒரு அரசாங்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த அரசாங்கத்துக்கு உரிய குணாதிசயங்கள் என்னவாக இருக்க வேண்டும், இதெல்லாம் மிக அழகாக சொல்றாங்க. மிக தெளிவாக பட்டியலிட்டு கூறுகிறார். இறுதியாக இன்னொரு நிகழ்வையும் சொல்றாரு, நாணய மாற்றம் செய்வது. அந்த காலகட்டத்துல அந்த நாணய மதிப்பீடு அப்படி பாக்குறப்ப நாணயங்களுடைய அந்த உலோகத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருந்ததுனால தங்க நாணயங்களை என்ன செய்யறாரு, சின்ன சின்னதா அச்சடிக்கிறார். சின்ன சின்னதா அச்சடிச்சு பார்த்தா கூட அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சரி செய்ய முடியல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி இதை சரி கட்டணும் அப்படின்னு பாக்குறப்ப இவர் யோசிக்கிறாரு. அந்த காலகட்டத்திலேயேங்க
அடையாள நாணயம் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அதாவது இப்ப இருக்கின்ற இந்த நாணயத்திற்கு பதிலாக எல்லா வீடுகளையும் செப்பு நாணயம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. செப்பு நாணயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப செப்பு நாணயம் அறிமுகப்படுத்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, செப்பு நாணயத்தை வைத்தே அந்த நாட்டினுடைய ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த செப்பு நாணயத்தை கொண்டு வாங்கணும். அந்த மாதிரி எல்லாருமே அந்த பரிமாற்றம் வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த செம்பு என்பது அந்த காலகட்டத்துல மிக எளிதாக கிடைத்த ஒரு பொருள். அந்த நாணய மாற்றத்தில் அந்த நாணயத்திற்குரிய சரியான மதிப்பு அங்க கொடுக்கப்படல. ஏன்னா செம்பு மிக எளிதாக கிடைக்கிற ஒரு விஷயம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, செம்ப வச்சு எல்லா வீடுகளும் என்ன செஞ்சாங்களாம், அவங்களுக்கு தேவையான நாணயத்தை அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்களாம். ஒவ்வொரு வீடும் ஒரு நாணய சாலையாக்குதுன்னு பராணி சொல்றாரு. ஒவ்வொரு வீடும் நாணய சாலை, ஒவ்வொரு வீடும் நாணயத்தை உற்பத்தி பண்றாங்க. அப்ப இதையும் அவர் என்ன பண்றாரு, முகமது பின் துக்ளக் காலம் தவற விட்டு அதுக்கப்புறம் புரிந்து கொள்கிறார். புரிந்துட்டு என்ன சொல்றாரு, அதோட விடலாம், திருப்பி நீங்க எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கிற அந்த செம்பு நாணயங்களை கொண்டு அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்டு அதுக்குள்ள என்ன செஞ்சுக்கோங்க, தங்க நாணயமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தங்க நாணயத்துடைய உபயோகத்தை பத்தி சொன்ன உடனே எல்லா வீடுகள்ல இருந்தும் அந்த செம்பு நாணயங்கள் மழை போல் குமிஞ்சு கிடந்ததுங்கிறாங்க. பராணி சொல்றாரு, மழை போல் குமிஞ்சு கிடந்துச்சான். அதற்கு ஈடாக அப்ப இந்த கஜானா என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி அதாவது என்ன முகமது பின் துக்ளக் எதுக்காக சீர்திருத்தம் செய்ய நினைச்சாரு, அந்த சீர்திருத்தத்துல இருந்து அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாமே எளிதான ஒரு விஷயமாக இல்லாம எல்லாமே கடினமானதாக இருந்து அவருடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வி. ஆனா சுல்தானிலேயே மிக சிறந்த சுல்தான் முகமது பின் துக்ளக்னு சொல்றாரு பராணி. எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவரான். சுல்தான்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்லுவோம் மது, மங்கை, அந்த மாதிரி மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு சுல்தானுக்குரிய நல்ல ஒரு குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருந்தது. ஆனா முன்னுக்கு பின் முரணாக பேசுபவராக, ஒரு கோமாளியாக அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முகமது பின் துக்ளக் வாழ்க்கையில 17 வருட ஆட்சி காலத்துல அந்த ஆட்சி தலைவராக இருந்து தான் கற்றுக்கொண்டதை ராயல் அத்தாரிட்டி, ஒரு ஜஸ்ட் ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னு மிக தெளிவாக பட்டியலிட்டு கூறினார். ஒரு சுல்தானுக்கு என்ன குணாதிசயம் இருக்கணும், ஒரு ஆட்சியாளனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சியாளன் இதெல்லாம் வச்சிருந்தாதான் அவன் தகுதி, இந்த குணாதிசயங்கள் இருந்தாதான் அவர் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு மிக அழகாக பட்டியலிட்டு கூறினார். ஏன்னா இந்த வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டாரு, எல்லா மன்னர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. பால்பன்ல இருந்து ஆரம்பிச்சு 8 சுல்தான்களுடைய வாழ்க்கைகளை பார்த்திருக்காரு. நல்ல மிக சிறந்தது. 8 பேருடைய வாழ்க்கையில இருந்தும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, மக்களுக்கு என்ன தேவை, அது அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இவர் இந்த ராயல் அத்தாரிட்டின்னு சொல்றப்ப 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு ஷரியாத், ஒண்ணு ஜவாபித்துன்னு சொல்றாரு. ஷரியாத்னா என்ன, ஜவாபித்துனா என்ன அப்படின்னு பாக்குறப்ப, ஷரியாத் அப்படின்னு சொன்னோம்னா அது போக பராணி நம்ம குரானையே ஒரு வரலாற்று நூலாகத்தான் பார்க்கிறார். குரான் ஒரு மத இலக்கியம், ஆனா அதை வரலாற்று நூலாகவே அவர் எடுத்துக்கிறார். இந்த இடத்துல எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரியாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, குரானில் நபிகள் நாயகம் எந்தெந்த முறையில் வாழ்க்கையை ஒரு மனிதன் நடத்த வேண்டும் சொல்லி திட்டிருக்கார். அவர் ஒரு கோட்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இந்த கோட்பாடுகளை விட்டு விலகி வராமல் வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஷரியாத். அப்ப அந்த ஷரியாத் என்பது குரானில் கூறப்பட்ட போதனைகள், அந்த குரானினுடைய கோட்பாடுகளை அப்படியே பின்பற்ற வேண்டும். இது ஷரியாத். இல்ல இப்ப நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அப்ப வளர்ந்து கொண்டிருக்கின்றப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு தேவை மாறுபடும் இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னதை பின்பற்றலாம், ஆனா இப்ப இருக்கின்ற காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பின்பற்றலாமே அப்படின்னு சொல்லி நம்மளா சில கோட்பாடுகளை எழுதி வச்சுக்கிறோம். அது பேர் ஜவாபித். சரியாத்த பின்பற்றலைன்னா கூட ஜவாபித்த கண்டிப்பா பின்பற்று அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம அரசியலமைப்பை பாத்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதப்பட்டப்ப ஒரு சில விஷயங்கள் இருக்கும்.
எழுதப்பட்டப்ப 1950 இந்தியாவினுடைய பொருளாதாரம் வேற, பொருளாதார கொள்கையே வேற. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கொள்கையே வேற. அப்ப அந்த பொருளாதார கொள்கையே நம்ம இப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, அரசியலமைப்ப நம்ம அதுக்கு வேண்டாம்னு எடுத்து போட மாட்டோம். அரசியலமைப்பில் சில திருத்தங்களை கொண்டு அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக் கொள்கிறோம். இதே போல இஸ்லாமிய கோட்பாடுகளில் கூறப்பட்ட விதிமுறைகளை, கூறப்பட்ட கோட்பாடுகளை, அது சரியாத்து. அந்த சரியாத்த கரெக்டா பின்பற்றுங்கன்னு சுல்தான்களை எல்லாரும் சொல்றாரு, உத்தரவிடுகிறார். ஆனா சில இடங்களில், சில நேரங்களில், சில விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலத்திற்கு மாறுபடக்கூடியது. சில காலத்திற்கு மாறுபடக்கூடியது. அந்த மாறுபடக்கூடிய விஷயங்களை பின்பற்றக்கூடியதுதான் ஜவாபித். அப்ப இறைவனால் கூறப்பட்டது ஷரியாத், அந்த குரானில் கூறப்பட்டது சில மாற்றங்களுடன் பின்பற்றப்படுது என்ன சொன்னோம்னா ஜவாபித். சோ இந்த இரண்டையுமே நம்ம பரான் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அதிகமாக சொல்கின்றார். அப்ப அந்த சுல்தான் அந்த 5 குணநலன்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொய், ஏமாற்றுதல், கோபம், அநீதி, இதுல விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லக்கூடாது. ஒரு அரசனாக இருப்பவர், ஒரு சுல்தானாக இருப்பவர் பொய் சொல்லுதல் இருக்கக்கூடாது, ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது. ஏன்னா அரசன் எவ்வளியோ அவ்வளவுதான் மக்களும். அப்போ ஒரு சுல்தானுக்கு உரிய குணம் கண்டிப்பாக இந்த குணம் இருக்கணும். அநீதியில் இருந்து விலகுதல், நீதிக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் ஒரு அரசனானவன் செய்ய வேண்டும், ஒரு சுல்தானானவன் செய்ய வேண்டும். அநீதியில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அது போன்ற அரசாங்க நிறுவனத்தில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அரசாங்க நிறுவனம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க அரசவை தான். அந்த அரசவையில் என்ன செய்யறோம் அப்படிங்கறதுல உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தில் நம்ம என்ன உறுதிப்பாட்டோடு இருக்கிறோமோ அந்த செயலானது அதே உறுதியோடு இருக்கும். நம்ம முகமது பின் துக்ளக் பாக்குறோம், சொன்னோம்ல. இப்ப முகமது பின் துக்ளக்ல உறுதிப்பாடே இல்லையே அந்த அரசாங்க நிறுவனத்துல. உறுதிப்பாட்டோட எந்த செயலும் அவர்கிட்ட இல்ல. அதைத்தான் இவங்க சொல்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது, உறுதிப்பாட்டோடு இருக்கணும். உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம்னா தான் அப்ப நம்மளுடைய கொள்கையில் நம்ம ஆணித்தரமாக இருக்கின்றோம். அப்பதான் நம்மளுடைய கோட்பாடுகளை சரிவர சொல்ல முடியும். இதுதான் கோட்பாடு. மகாத்மா காந்தி தன்னுடைய உறுதிப்பாடு எப்படி உறுதிப்பாட்டோட இருக்காரு? அவங்க அப்பாட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு அப்புறம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அறிவுறுத்தினால் கூட அந்த அந்த நான் அதை பார்த்து எழுத மாட்டேன் அப்படின்னு பொய் சொன்னார். ஒரு கெட்டில் அப்படிங்கிற வார்த்தைய தப்பாக எழுதுறாரு. அப்ப ஆசிரியர் அறிவுறுத்துகிறார், அந்த பையனை பார்த்து எழுதணும், ஆனா நான் எழுத மாட்டேன், ஏன்னா என்னுடைய கொள்கையில் நான் உறுதிப்பாடு. கடைசி வரை அகிம்சை, சத்தியாகிரகம். அந்த அது மாதிரி இந்த அரசாங்க நிறுவனங்களும் இப்படி இருக்க வேண்டும், கொள்கையில் உறுதிப்பாட்டுடன். கொடுங்கோன்மை, சர்வாதிகாரம் இல்லாத தன்மை. கொடுங்கோன்மையோட இருக்கக்கூடாது. கொடுங்கோன்மைனா என்ன, சர்வாதிகாரம்னா என்ன? இந்த அரசாங்க நிறுவனத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன வேறுபாடு இருக்கு? மக்கள் விரும்புகின்ற ஆட்சி இருக்கணும் அப்படின்னா கொடுங்கோலற்ற தன்மை அங்க இருக்க வேண்டும், சர்வாதிகார தன்மை அங்க இருக்கக்கூடாது. அதான் மக்கள் விரும்புகின்ற ஆட்சி. அப்ப ஒரு அரசாங்க நிறுவனத்தை வேறுபடுத்தி பார்த்து கட்ட தெரியணும். அந்த கொடுங்கோன்மை சர்வாதிகாரத்தில் இருந்து இல்லாம எப்படி வேறுபடுத்தி காமிப்பது? நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இடையே நம்பிக்கை. எதிரிகளிடையே நம்பிக்கை எப்படி? அவன் எதிரிதான் நம்பு. அவனை திடீர்னு எதிரி இல்ல அவன் நண்பனை ஆயிட்டான்னு நினைக்காத. அவன் எதிரிதான். எதிரிக்குரிய குணாதிசயங்கள் அவன்கிட்ட இருக்கு. அந்த எதிரிக்குரிய குணாதிசயங்கள் மாறாது. அவனை நண்பன் நினைச்சு நீ ஏமாந்துராத. அதே நேரம் நண்பன் தான், அவன் கெட்டது செய்ய மாட்டான். நம்ம எப்பொழுது ஒருவரை பற்றி நல்லதுதான் செய்வாங்க, கெட்டதுதான் செய்வாங்க நம்ம முடிவுக்கு வருகிறோமோ அப்ப அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள், கெட்டவர்களாக இருப்பார்கள். நம் எண்ணம் தான் காரணம். அப்ப நண்பர்கள் இவ்வாறுதான் இருப்பார்கள், எதிரிகள் இவ்வாறுதான் இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் அந்த சுல்தானுக்குரிய குணநலன்களாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் எதிரிகளிடையே நம்பிக்கை இருக்க வேண்டும். உயர்ந்த மன உறுதி. என்ன ஆனாலும் சரி, என் கொள்கையிலிருந்து நான் விலக மாட்டேன், என் கொள்கை சரியான கொள்கை.
முதல்ல திட்டமிட முன்பு யோசிக்கணும். திட்டமிட முன்பு ஒரு உறுதி இருக்க வேண்டும். தவறாக திட்டமிட்டு விடக்கூடாது. திட்டமிட்ட பின்பு அந்த திட்டமிட்டதில் உயர்ந்த மன உறுதியோடு இருக்க வேண்டும். இதுபோல் லட்சியங்கள் உயர்ந்த லட்சியங்களாக இருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் கைப்பற்றி நான் மட்டும்தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எந்த சுல்தான் நினைச்சா கூட அந்த சுல்தான் என்ன நினைக்கணும், சேர்ந்து என்ன நினைக்கணும், இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு மக்கள் விரும்பும் ஆட்சியாளனாகவும் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கணும். உயர்ந்த லட்சியங்கள் இருக்க வேண்டும். எல்லாரையும் பேரரசர்னு சொல்ல மாட்டாங்க. பாபர் சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? பேரரசர் அக்பர். ஏன்? அவர்கிட்ட இருந்த மன உறுதி, அவரின் உயர்ந்த லட்சியங்கள். எல்லாரையும் சொல்லலையே, எல்லாரையும் பேரரசர்னு சொல்லலையே, அக்பரை மட்டும்தான் சொன்னோம். அப்ப அவருக்கு இருந்த குணாதிசயங்கள், உயர்ந்த லட்சியங்கள், நியாயமான நிர்வாகம். நியாயமான நிர்வாகம், ஒரு சார்ந்த இவர்களுக்காக தீர்ப்பு அவர்களுக்காக தீர்ப்பு அப்படிங்கிறது இல்லாம பாரபட்சம் இல்லாத ஒரு நிர்வாகம், நியாயமான நிர்வாகம். அடுத்து மக்களுக்கு அதன் மீதான கடமை. உன்னுடைய செயல்களை எந்த இடத்துலையும் தவற விடாமல் உன்னுடைய கடமையை நீ கரெக்டா செய். மக்களுக்கு அதன் மீதான கடமை. அரசன் இவெல்லாம் செய்யறாரு அப்படின்னா மக்களுக்கு அவர் என்ன செய்யணும், மக்களுக்காக ராஜா என்ன செய்யணும், சுல்தான் என்ன செய்ய வேண்டும். இவர் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறது பராணி தன்னுடைய செயல்கள், தன்னுடைய நூல்களில், தன்னுடைய கோட்பாடுகள், தங்களுடைய என்னென்ன எழுதியிருக்காரோ அவ்வளவுமே எல்லாமே இஸ்லாமிய சுல்தான்களுக்காகவே எழுதியிருக்கிறார். எந்த இடத்துல இந்து அரசன் அவர் குறிப்பிடவே இல்லை. இஸ்லாமிய சுல்தான்கள் அவர்கள் இப்படி இருக்கணும், இஸ்லாமிய சுல்தான் ஆட்சி இப்படி இருக்கணும், இஸ்லாமிய சுல்தானுடைய அரசு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வரலாற்று நூலை, வரலாற்று நூல் தான், ஆனா ஒரு அரசியல் ஆதாரமாக எப்படி ஒரு கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம் எப்படி ஒரு அரசாங்கம் செயல்படணும்னு சொல்லி கொடுத்துச்சோ மௌரியர்கள் காலத்துல, கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம் எப்படி ஒரு அரசாங்கம் செயல்படணுங்கிறத மக்களுக்கும் மன்னனுக்கும் சொல்லி கொடுத்துச்சோ, அதே போல இந்த சுல்தான்களுக்கு உரிய குணநலன்களாக சுல்தான்கள் எவ்வாறு ஆட்சியாளராக இருக்க வேண்டும், சிறந்த ஆட்சியாளராக இருக்க வேண்டும்ங்கிறத மிக அழகாக பராணி பற்றி தன்னுடைய நீதி அதிகாரம் எப்படி இருக்கணும், நீதிபதிகளை எவ்வாறு நியமனம் செய்வது. ஏன்னா ஒரு நாட்டுல நீதி சரியாக இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அது பின்னாடி அப்ப அந்த நீதிபதிகளை நியமனம் செய்வது எப்படி, அதற்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. எந்த மாதிரியாக அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்க்கிறார். அப்ப இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள், அப்ப இவங்களுக்கு தனித்தனியா விதி, சட்ட விதிகளும் தனி, அவங்க மத சம்பந்தப்பட்டது. அப்ப அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஒரே விதியை பின்பற்றணும்னு சொல்லாம இந்துக்களுக்குரிய புனிதத்தன்மையும் பாதுகாக்கப்படணும், இஸ்லாமியர்களுக்குரிய புனிதத்தன்மையும் பாதுகாக்கப்படணும், எந்த இடத்திலும் யாருடைய உணர்வுகளும் புண்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி சரியான விதி. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பொருளாதார அடிப்படை எப்படி இருந்துச்சு, மிக அழகாக பராணி பாரம்பரிய இலக்கியமாக வரலாற்று புதினமாக தன்னுடைய நூலில் ஒரு அரசியல் இலக்கணம் வகுத்திருக்கிறார். அந்த ஒரு இடைப்பட்ட காலத்திற்கு டெல்லி சுல்தானியர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், டெல்லி சுல்தானுடைய ஆட்சி அதிகாரம், அவங்க தோல்விக்கான காரணம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பராணியனுடைய இந்த இலக்கியத்தை பார்த்தோம்னாவே நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ராயல் அத்தாரிட்டி, அதுவும் ஜஸ்ட் ரூல் அப்படிங்கிற 2 புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல இருந்து நம்ம அவர் முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று ஆய்வாளராக மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பகுத்தறிந்து பார்த்து அறிவு மேலோங்கி எந்த காலகட்டத்திற்கும் பயன்படுத்துற மாதிரி. அவருடைய ஆனா கடைசி காலகட்டம் அவருடைய வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கும் எந்தவித செழுமையில இருந்து கொஞ்சம் கூட குறைஞ்சிராம இன்னைக்கும் நல்லா ஒரு
வரலாற்று புதினமாக நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கு. ஒரு வரலாற்று ஆய்வாளன் எவ்வாறு இருக்க வேண்டும்? வரலாற்று நூல் எப்படி இருக்கணும்? யாரையும் சார்ந்து எழுதல. சுல்தானுடைய ஆட்சியில 8 சுல்தானுக்கு கீழ இருந்தா கூட சுல்தான் அழகா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவங்களுக்கு ஆதரவிட்டு சொல்லவில்லை. நன்றி.